கட்டாயி போச்சு. எங்கள் அம்மா கால் பண்ணாங்களா, அதனால் அந்த வீடியோ கட்டாயி போச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு வீடியோ போடுறேன். பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் 3 ரோஸ் பிடிக்குமா? டீ தூளில் சக்கரா கோல்டு டீ தூள் பிடிக்குமா? இதெல்லாம் நான் சின்ன வயசில் எனக்கு 3 ரோஸ்லாம் பிடிக்காது. போனேன்னா இங்கே சக்கரா கோல்டு டீ தூள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வருவேன்னு. அதே பிராண்டு இன்ன வரையும் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. இதை நாளைக்கு டீ போட்டு குடிக்க போகிறேன். சக்கரா கோல்டு டீ தூள். பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து பச்சை மிளகா கொட்டி வச்சாச்சு. வெங்காயம் இது என்னன்னா 1 கிலோ 40 ரூபான்னு சொன்னாங்களா? வெங்காயம் 1 கிலோ 40 ரூபானாங்களா? அப்படின்னா அம்மாவுக்கு 1 கிலோ எனக்கு 1 கிலோ வாங்கிட்டோமா. அதுக்கப்புறம் சந்தையெல்லாம் சுற்றி வந்தோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தானே விற்பாங்க. அப்புறம் 1.5 கிலோ 50 ரூபான்னு இருந்துச்சு. பார்த்தா அப்புறம் மறுக்க 1.5 கிலோ வாங்கினேன். பாருங்க வெங்காயம் ஏற்கனவே பழைய வெங்காயம் இருக்குது. ஏற்கனவே பழைய வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குது. இப்போ இதோட சேர்த்து கொட்டி வைக்கிறேன். எதுவுமே ஒரு வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்னா நமக்கு என்னமோ மாதிரி இருக்குது. என்னமோ இழந்த மாதிரியே இருக்குது. அப்புறம் அந்த பொருளாக இருந்துச்சுன்னா அப்புறம் அதை செய்யாமல் எல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடுறோம். அப்போல்லாம் அது தெரியறதில்ல. ஏதோ ஒரு காயில் அழுக வச்சிடுவோம். நீங்களும் அப்படி தானே? காயெல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடுது. போன வாரம் புதன்கிழமை இல்லையா? புதன்கிழமை சந்தைக்கு போகலையா? வியாழக்கிழமை சந்தைக்கு போனோமா. எங்கள் சின்னம்மா கடை வச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு சின்னம்மா கடை இருக்குதா, அங்கே போய் உருளைக்கிழங்கு என்னது மேராக்காயா, உங்கள் ஊர்லலாம் என்ன காய் சொல்லுவீங்க? நீங்கள் வந்து சஸ்பென்ஸாக பேசப்போ நீ எது கொஞ்சம் ஒட்டு கேட்டுருக்குற? எங்கள் வீட்டில் தான் வெளியே போடாரு, வந்துட்டார். அந்த காய் வேஸ்ட்டு பண்ணிட்டேன். வேஸ்ட்டு நான் பண்ணல, வேஸ்ட்டு ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி என்னென்னா 2 காய் 3 காய் தான் வாங்கியிருக்கா. இப்போ உருளைக்கிழங்கோட சேர்ந்து உருளைக்கிழங்கு ஏற்கனவே இருந்தது. தம்பி ஊத்துறானம்மா. நீ தான் செய்கிற. என் பிள்ளையாச்சும் தோசை சுடுது, நீ என்னத்தை சுடுற? ஏனத்தை சுடுற? துணியமடி சரியா? இன்னைக்கு நம்ம தான் வேலை. இப்போ லைவ் போட்டு நான் 2 பேருமே துணி மடிக்கிறோம். ஆமாம் ஆமாம், எனக்கு தான் வலிக்குது. என்ன பண்ணுறது? இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போனோம். காலையில் கல்யாணத்துக்கு போனோம்.